ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா டிஎன்பிசி யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஓமையால் விளக்கப்படும் தொடர் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓமையால் விளக்கப்படும் தொடர். ஒரு 20 வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் நம்ம வந்து மைண்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு போக போக வந்து டிஎன்பிசியில் வந்து கிரிட்டிக்கலாக கேட்கக்கூடிய எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் 20 ஓமையால் விளக்கப்படும் தொடரை வந்து நம்ம படிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர். ஓகேங்களா? ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது, அதாவது காலகாலமாக வந்து அது அப்படியே இருப்பது. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? திருமணத்தை வந்து சொல்லுவாங்க இல்லையா? கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாக இருக்கிறது. அதனால் வந்து கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, காணல் நீர் போல. காணல் நீர் போல அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். அங்கேருந்து நம்ம வந்து ரோட்டை பார்த்துட்டே இருக்கோம்னா ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நீர் வந்து ரோட்டில் வந்து தரையில் கிடக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் வந்து நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா அங்கே இருக்காது. ஓகேங்களா? அதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அதுதான் வந்து காணல் நீர் போல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறிடுவது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். அடுத்து பாருங்கள், சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா என்னென்னா நிலைத்திருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து கல்வெட்டுகளில் நம்ம எழுதி வச்சுருக்காங்க இல்லையா அந்த காலத்தில், அதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் ஆகிட்டும் வந்து அது நிலைத்திருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அத்தி பூத்தது போல. அத்தி பூத்தது போல அப்படின்னா அரிய செயல், அரிய நிகழ்வை தான் அத்தி பூத்தது போலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அத்திப்பழம் வந்து பூக்கிறது வந்து யாருக்கும், அத்திப்பூ பூக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, அத்திப்பழம் பழுக்கிறதும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கலாம். அதனால் வந்து அது வந்து ஒரு அரிய செயல், ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பூவோடு சேர்ந்த நார் போல அப்படின்னா உயர்வு, சிறப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து பூவோட வந்து அந்த நாரை வந்து நம்ம பூவை வந்து நாரில் வந்து கட்டும்போது அந்த நாருமே வந்து பூவோட வாசனையில் வந்து மணக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உயர்வு, சிறப்பு அப்படிங்கிறது தான் பூவோடு சேர்ந்த நார் போல. இதே நாரை வந்து தனியாக பார்க்கும்போது நம்ம அதை வந்து மதிக்க மாட்டோம். இதே பூ கட்டும்போது அந்த நார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து பூவோடு சேர்ந்துருச்சுனால அந்த நார் வந்து உயர்வாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் பூவோடு சேர்ந்த நார் போல அப்படின்னா உயர்வு, சிறப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா என்னென்னா ஒட்டாதிருத்தல், பற்றின்மை. ஓகேங்களா? எதை மேலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு பற்று இல்லாமல் இருக்குது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பற்றோடு படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி விடாமுயற்சியோடு படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது எல்லாமே டிஎன்பிசியில் ஒரு பற்று. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலை தண்ணீர் போல் அப்படின்னா தாமரை இலையில் தண்ணீர் ஊற்றினா அது ஒட்டாது. அப்போ வந்து பற்றின்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றின்மை அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். நம்ம வந்து பற்றோடு படிக்கணும். ஓகேங்களா? டிஎன்பிசியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஊமை கண்ட கனவு போல. ஊமை வந்து இப்போ வந்து வாய் பேச முடியாதவங்க வந்து கனவு கண்டா அது வந்து இப்போ வந்து ஒரு கெட்ட கனவே வந்து வாய் பேச முடியாதவங்க கனவு காண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து சொல்ல முடியாமல் அவங்க தவிப்பாங்க இல்லையா? நான் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ஊமை கண்ட கனவு போல். ஏன்னா வாய் பேசாதவங்களால சொல்ல முடியாது. அப்போ வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா தவிப்பை கூற இயலாமை தான் வந்து ஊமை கண்ட கனவு போல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இலைமறை காய் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கேயே மறைன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த மறைப்பொருள் இலை, மறை, காய். இலை வந்து காயை வந்து மறைச்சிக்கும் இல்லையா? அதான் அப்படி நாம் வச்சுக்கலாம். இலைமறை காய் போல அப்படின்னா மறைப்பொருள். ஓகேங்களா? இப்போ இந்த 10 வந்து ஒன் டைம் நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வந்து வெளிப்படுத்தல். ஓகேங்களா? இப்போ வந்து பளிங்குக்கல் பார்த்தீங்க அப்படின்னா பளபளன்னு கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்குமா? அப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி வெளிப்படுத்தலை தான் வந்து அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி வந்து எது வச்சாலும் அது வந்து வெளிப்படுத்திடும் இல்லையா? அப்படியே பளபளன்னு. அதே மாதிரி பளிங்குக்கல் வந்து வெளிப்படுத்திடும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படுத்தல். அடுத்து வந்து அடியற்ற மரம் போல அப்படின்னா வந்து வீழ்தல். ஓகேங்களா? இப்போ வந்து பேஸ்மெண்டம் இல்லைன்னா அது வந்து நிலையாக நிற்க முடியுமா? இப்போ வந்து ஒரு மரத்துக்கு வந்து வேர் இல்லை, அடி இல்லை அப்படின்னா அந்த மரத்தால் நிற்க முடியுமா? நிற்க முடியாது, வீழ்ந்துரும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல். அடுத்து பாருங்கள், சித்திர புதுமை போல அழகு. ஓகேங்களா? சித்திர புதுமை போல அப்படின்னா அழகு. சித்திரம் அப்படின்னாலே அழகு, ஓவியம் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சித்திர புதுமை போல அப்படின்னா அழகு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, நான் அறுத்த வில் போல. இந்த இடத்துல வந்து 3 சுழி இன் போட்டிருக்கு. அப்ப நான் அப்படின்னா வந்து கயிறை தான் வந்து குறிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு வில்லுல அந்த கயிறு இருந்தால் தான் வந்து அந்த அம்பை வந்து நம்ம வச்சு இழுத்து விட முடியும் இல்லையா? அப்போ அந்த கயிறே இல்லைன்னா அந்த வில்லு வந்து நமக்கு யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. அது வந்து பயனற்று போயிடும் இல்லையா? அதோட பயன் இல்லை. அப்போ நான் அறுத்த வில் போல அப்படின்னா பயனற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்பசைத்த குரங்கு போல. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் இது வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? போன தடவை. ஓகேங்களா? ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா சிக்குதல். ஓகேங்களா? அதான் வந்து ஆப்பசைத்த குரங்கு போல. நெக்ஸ்ட் பாருங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா திட்டமிடாமை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கான ஒரு டைம் டேபிளை ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு ஷெட்யூலை வந்து நம்ம போட்டுக்கிட்டு திட்டமிட்டு தான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஏனோ தானோன்னு இன்னைக்கு தமிழ் படித்தோமா, நாளைக்கு வந்து மேக்ஸ் பார்த்தோமா அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து காலத்தை வந்து நம்ம மதிக்கணும். ஓகேங்களா? காலம் வந்து நமக்கு வந்து போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுனாலும் என்ன பண்ணணும்? திட்டமிட்டு செய்யணும். திட்டமிடாமல் நம்ம வந்து அதில் இறங்கணும் அப்படின்னா அது நமக்கு ஆபத்து தான். ஓகேங்களா? தோல்வியை தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம டிஎன்பிசியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், முதல்ல வந்து உங்களுக்கான ஷெட்யூலை ரெடி பண்ணுங்கள். அந்த டைம் டேபிள் படி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா திட்டமிடாமல் செஞ்சது தான் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா காந்தம் வந்து இரும்பு பார்த்தா என்ன பண்ணும்? இழுத்துக்கும் இல்லையா? அதான் கவர்ச்சி. ஓகேங்களா? அப்போ இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா கவர்ச்சி. அடுத்து பாருங்க, எள்ளில் எண்ணெய் போல் அப்படின்னா ஒளிந்திருத்தல் மறைவு. ஓகேங்களா? எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஆனால் பார்க்கும்போது வெளியே எள்ளு மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கா? தெரியாது இல்லையா? அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் மறைவு. அடுத்து பாருங்க, எட்டா பழம் புளித்தது போல அப்படின்னா ஏமாற்றம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு உயரத்தில் உச்சியில் ஒரு பழம் இருக்குது. அது வந்து என்ன பழம் நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்களேன். ஸ்ட்ராபெரி வந்து நிறைய பேரால் வாங்கி சாப்பிட முடியாது. அது ஆனால் ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வாங்கி சாப்பிடும்போது அது வந்து புளிக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ பார்க்கும்போது அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சா புளிக்குதே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் எட்டா பழம் புளித்தது போல் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் கிடைக்காதது கிடைக்கும். ஆனால் கிடைச்சாலும் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது. அதுதான் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ எட்டா பழம் புளித்தது போல் அப்படின்னா ஏமாற்றம். அடுத்து பாருங்கள், புற்றீசல் போல் அப்படின்னா பெருகுதல். ஓகே, நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மனதில் பதியும். ஓகேங்களா? இருக்கிறதுல ஈஸியானதை தான் வந்து நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் எக்ஸ்பெக்டடாக என்னென்ன கேட்பாங்க எக்ஸாமில் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வந்து கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.